வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை விடுவோம். அது ஏதோ நடந்தது நடக்கையில் ஈழத்தில் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அல்லது மேதகு சந்தித்தார். அது சர்ச்சைக்குரியதாக இருந்தால் தானே, அது சந்தர்ப்பவாதமாக இருந்தால் தானே, அது சந்தித்திருந்தால் தானே, அதை விடுங்க. இப்போ நீங்கள் சொல்வர மாதிரி முதல் தேர்தலிலேயே நாடாளுமன்றத்திலே அவர் முதல்வராக வந்திருக்கிறார் விஜய். சரிதானே? பந்தயத்தில் குதிரை முதல் ரவுண்டிலேயே வெற்றி பெற்றுட்டு ஆட்சியே பிடிச்சிட்டு 4 முறை பொது தேர்தலை சந்தித்து அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே உறுப்பினராக செல்ல முடியவில்லை. நீங்கள் சொல்கின்ற நபர் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் இன்று மதியம் 11 மணிக்கு வெளியில் விடுகிறாங்க. நாளை விடிய 11 மணிக்கு நோமினேஷன் போட்டு அவர் நாடாளுமன்றத்துக்கு போய்விட்டார். இலங்கை பாராளுமன்றத்துக்கு முதல் தேர்தலிலேயே போய்விட்டார். அரசியல் கட்சியை சாபித்து அடுத்து வரும் தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தோ அல்லது பிரச்சாரம் செய்தோ அவர் போகவில்லை. மக்களால் அடையாளம் காணப்பட்டது, வாக்களிக்கப்பட்டது, தேர்தலிலே அவர் வென்றார். களத்துக்கு பரிச்சயம் இல்லாத குதிரைகள் எல்லாம் களத்திலே தங்களுடைய நிர்வாகம் என்றாலும் சரிதான், தங்களுடைய கடமை என்றாலும் சரிதான், சரியாக காண்பித்திருந்தால் மக்கள் வாக்களிப்பார். 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் திருப்பி மீண்டும் 2 தசாப்தம் கடந்து நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்வது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. உங்கள் வியூவும் உங்களுடைய நோக்கும் இலக்கும் எங்கோ சிதறுகிறது, எங்கோ மக்கள் கவனத்திற்கு செல்லாமல் போகிறது. சமூக ஊடகங்களை வைத்து பிரச்சாரம் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? தமிழகத்திலே ஒரு குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இவற்ற குரல் தான் கேட்க வேண்டும் என்று நீங்களே நிர்பந்திக்கப்படுகிறீர்கள். உங்கள் விருப்பம். நீங்கள் யாரை வேணுமென்றாலும் அபிமானமாக வைத்துக் கொள்ளலாம். யாரை வேணுமென்றாலும் அரசியல் தலைவராகவோ உங்களுக்கு விருப்பத்துக்குரிய தலைவராகவோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அபிமானத்துக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் ஏன் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் சொல்லணும்னா அவர் பேசுவது சரியில்லை, உளம் சரியில்லை, மனநிலம் சரியில்லை, அதெல்லாம் உங்களுடைய கருத்து கணிப்பு, உங்களுடைய நோக்கம். எங்களுடைய இதில் தெளிவாக இருக்கிறது. அவர் இலங்கை மருத்துவ சங்கத்தின் மருத்துவர் பட்டதாரி. அதை தாண்டி அவர் முதுமானி நிர்வாகம், மருத்துவ நிர்வாகத்திலே அவர் தேர்ச்சி பெற்றார். அவருடைய தீசிஸ் இறுதியாக சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையிலே தான் குளறுபடி இருக்கு என்று சொல்லி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறுத்தி வைக்கப்பட்டது மருத்துவ சங்கம் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தியது. அது அவருடைய பிரச்சனை. தொழில் தகமை உள்ள வைத்தியர் அவர் அப்படி பேசுகிறார், இப்படி. இன்றைக்கு ராகுல தேவர் சொல்லுது என்று கேட்டால் அவரை தியானம் செய்யிட்டாங்க. அவர் சைக்காலஜி படித்து வந்த டாக்டர். அவரை பார்த்துட்டு அப்போ நீங்கள் பயப்படுறீங்கள். ஒருவருடைய சொல்லும் செயலும் மாறுபட்டதாக இருக்கிறது அல்லது வேறுபட்டாக தோற்றமாக இருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்குள் அந்த உணர்வு பிரதிபலித்தால் உங்களிடம் அது இருக்கிறது என்பது பொருள். அது பொருள். 2 தசாப்தம் கடந்து தான் நான் கட்சி ஆரம்பித்து 2 தசாப்தத்துக்கு பிறகும் நான் போக முடியாமல் போனால் என்ன நிலைமை? 15 ஆண்டுகளிலே தமிழக சட்டசபைக்கு போக முடியவில்லை. பிறகு இப்போ இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு திருப்பி என்றால் 20 வருடம். இந்த மக்கள் ஒருவரை தங்களின் பிரதிநிதியாக தேர்வு செய்வதற்கு 20 ஆண்டுகள் காலதாமதமா அல்லது கவனிப்பாரற்றா அல்லது இது தேவையற்றது என்றா மக்கள் புறக்கணித்தார்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கும், நாங்கள். முடிவதில்லை என்பது முடியாமையின் பால் செல்லக்கூடாது. முடியும் எப்படி என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேணும், தீர்க்கமாக சிந்திக்க வேணும். இன்று நீங்கள் தோற்றது 4வது முறை பொது தேர்தல். இது நிறைவடைய 4 ஆண்டுகள் இருக்கிறது. 20 ஆண்டுகள் வந்துவிடும். அதற்கு பிறகும் உங்களிடம் மாற்றத்தை மக்கள் என்னென்று எதிர்பார்ப்பார்கள்? இன்று கட்சி ஆரம்பித்து 2 வருடத்திலேயே ஆட்சியை பிடிக்கிறது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, யாரும் ஆர்வம் கூறவில்லை. இது நடைபெற்றிருக்கிறது. வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் நாடாளுமன்றத்துக்கு வருவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அரசியல் கட்சிகளே தங்களால் முடியாது, இவரை ஏற்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இவர் தனிநபர் போராட்டம் என்றார்கள். ஆனால் வடபுலத்து மக்கள் அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மக்களின் இலக்கும் நோக்கும் அவர்களின் விருப்பம் நாங்கள் சமூக ஊடகம் வைத்து நடத்துபவர்களோ அல்லது தமிழக ஊடகங்கள் வைத்திருந்தவர்களே சொல்ல முடியவில்லை. ஜோசப் விஜய் என்கின்ற நான் முதலமைச்சராக இதில் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. நன்றி.